ஹலோ, திஸ் இஸ் THIKiLAN. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானில் ஸ்ட்ரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், அதாவது ஸ்ட்ரிங்குன்னா பைத்தானில் வந்து பல்வேறு வகையான டேட்டா டைப் இருக்குது. நம்பர்ஸ், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டபிள், டிக்ஷனரி என்ற மாதிரி பல்வேறு வகையான டேட்டா டைப் இருக்குது. இதில் மிக மிக முக்கியமான ஒன்று தான் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். ரைட், அதாவது ஸ்ட்ரிங்குன்னா என்னென்னா ஒரு வகையான சொல். எந்த ஒரு வகையான டேட்டா வந்து எழுத்துக்களை கொண்டு அமைஞ்சு வருதோ, ஒரு சொற்களை கொண்டு அமைஞ்சு வருதோ, அந்த டேட்டாவெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் என்ற பேரில் அழைப்பாங்க. டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதில் ஃபைலில் போய் நியூ ஃபைலை கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் ஃபைல் என்று கேட்குது. நான் பைத்தன் ஃபைலை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் அதை சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், எங்கே சேவ் பண்ணுறேன்னா டெஸ்க்டாப்பில் முன்னாலே வந்து என்ன செய்யணுன்னா வந்து லேர்ன் பைத்தன் என்ற நேமில் வந்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். லேர்ன் பைத்தன் என்ற நேமில் வந்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், சேவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் என்ன செய்கிறேன், அப்போ உதாரணத்துக்கு வந்து THIKiLAN என்ற ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறேன். அதை வந்து கீ பண்ணுறேன். ப்ளஸ் இது வந்து ஒரு வகையான சொல். அப்போ இந்த சொல் வந்து ஒரு வகையான டேட்டாவை அமைஞ்சு வந்தால் இது ஒரு ஸ்ட்ரிங்காக காணப்படும். ப்ளஸ் அதே போல் என்ன செய்கிறேன்டா வந்து பைத்தன் என்ற ஒரு வகையான சொல்லை டைப் பண்ணுறேன். ரைட், இது ஒரு வகையான சொல். அப்போ இந்த சொல் வந்து ஒரு வகையான டேட்டாவாக, அதாவது வந்து ஸ்ட்ரிங்காக காணப்படும். THIKiLAN கொடுத்துக்கொள்கிறேன். ரைட், இது ஒரு வகையான ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ஒர்க் பண்ணுவோம்டா, இது ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன வந்து இதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று வேணும். ஸோ அப்போ தான் சொல்லுவாங்கண்டா வந்து ஸ்பேஸ் ஒன்றை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்து சொல்லுவாங்க வந்து வேரியபிள் அசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட இந்த ஒரு டேட்டா வந்து நம்ம தற்காலிகமான முறையில் ஒரு இடத்தை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறோம்ன்ற முறையை வந்து சொல்லுவாங்க வந்து ஒரு வகையான வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன செய்கிறேன்டா வந்து நான் ஃபஸ்ட் வந்து உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் என்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி உதாரணத்துக்கு ஏ என்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி கொடுறேன். ப்ளஸ் அதுக்குள்ளே என்ன செய்கிறேன்டா வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் இன்னும் ஒன்று கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணக்குள்ளே மிக மிக முக்கியம் வந்து அதை வந்து கொட்டேஷனுக்குள்ளே தான் கொடுக்கணும். ப்ளஸ் இது வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஸ்ட்ரிங்கை வந்து மெயின் பார்ட்டே வந்து இதான். ப்ளஸ் இப்போ என்ன செஞ்சுருக்கேன்டா THIKiLAN என்ற ஒரு வகையான டேட்டா, என்ன வகையான டேட்டாண்டா ஸ்ட்ரிங் சார்ந்த டேட்டா. ரைட், இந்த இருக்க ஸ்ட்ரிங்கை நான் என்ன செய்கிறேன்டா வந்து ஏ என்ற ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்டா வந்து பிரிண்ட் என்ற ஒரு கீயை பயன்படுத்தி ஏயை வந்து கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்து வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன்னு பாருங்கள். அவுட்புட்டில் என்ன வருதுண்டு இந்த இருக்குது பாருங்கள், THIKiLAN என்ற அவுட்புட் வந்து வருது. ஸோ அப்போ ஏ கொடுக்க ஏயிலிருந்து வர வெளியீடு வந்து என்னவாக இருக்குண்டா வந்து THIKiLAN என்றதாக இருக்குது. என்ன காரணமாண்டா இந்த THIKiLAN என்ற இந்த டேட்டாவை நான் இந்த ஏ என்ற ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். ரைட், இதே போல் என்ன இல்லைண்டா வந்து இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனை கொடுத்துக்கொள்கிறேன். பிரிண்ட் கீயை கொடுத்தும் ஏஏ கொடுக்கேன். அதாவது இந்த இருக்க ஏ என்ற இதில் இருக்க இப்போ தான் அதுக்கு என்ன செய்கிறேன்டா வந்து 0 என்ற வழியை கொடுத்துக்கொள்கிறது. ரைட், இதை ரன் பண்ணுறேன்னு பாருங்கள் என்ன இருக்கிறேன். அதாவது வந்து பெஸ்ட் பிரிண்ட் இருக்குது, அந்த பிரிண்ட்டுக்கு THIKiLAN வந்திருக்குது. ஏன்டா பிரிண்ட் ஏ என்று கொடுத்துருக்கோம். அப்போ ஏயில் இருக்க வந்து THIKiLAN வந்திருக்கு. இதே இது செகண்ட் பிரிண்ட்டை பாருங்கள், ஏ என்று இருக்குது. அப்போ ஏன்றது வந்து இந்த இருக்க THIKiLAN வேரியபிளாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டுன்றதை கொடுத்துருக்கோம். 0 மென்ஷன் பண்ணி காட்டிருக்கோம். 0 என்னடா வந்து ஒரு வகையான ஸ்பேஸ். ஸோ அப்போ என்னடா வந்து ஒரு வகையான ஸ்பேஸ். இந்த இருக்க ஸ்பேஸில் 0 வந்து 0 இடம். அப்போ இதை பாருங்கள் வந்து 0 ஒரு வகையான இடம். ஸோ அப்போ நம்ம ஸ்டார்ட் வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்குள்ளே வந்து 1லேருந்து கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 கவுண்ட் பண்ணுவோம். நான் கம்ப்யூட்டர் வேஸ்ட் என்ன செய்யணுன்ற ஒரு சிஸ்டம் வந்து 1ன்றதை தாண்டி 0லேருந்து கவுண்ட் பண்ணி போகும். அப்போ காயினில் வந்து 0க்கு வந்து பெறுமதி உண்டு. ஸோ அப்போ 0 தான் வந்து அதில் முதலாவது இடம். அப்போ அந்த THIKiLAN வந்து முதலாவது இடத்துல இருக்கிறது வந்து டி என்ற ஒரு வகையான சொல்லாக இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து அவுட்புட்டாக வர்றது வந்து டீயாக இருக்கும் பாருங்கள். அப்போ ஏயில் இருக்கிற முதலாவது இடத்துல இருக்க அந்த ஆப்ஷன், அதாவது 0 அந்த முதலாவது இடத்துல இருக்க சொல்ல வந்து அவுட் பண்ணுங்கன்ட்டு கொடுக்க டி என்று வந்திருக்குது. இதே நேரம் நம்ம என்ன செய்கிறேன்டா வந்து இன்னொரு பிரிண்ட் ஒன்று போடுறோம். உதாரணத்துக்கு வந்து பிரிண்ட் எடுத்து ஏ என்ற வேரியபிள் இருக்க 2 கொடுக்க 2 கொடுத்து என்ன செய்கிறேன்டா வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன்னு பாருங்கள். அவுட்புட் என்ன நடக்குது வந்து ஐ என்ற வேர்ட்ஸ் வந்து வந்திருக்குது. ஐ என்ற இந்த இருக்க கேரக்டர் வந்திருக்குது. ஐண்டா டி வந்து 0ஆம் இடம், ஹெச் வந்து 1ஆம் இடம், ஐ வந்து 2ஆம் இடமாக இருக்கும். ஸோ அப்போ ஐ வந்து 2வது இடத்துல இருக்குது. 0க்கு பெறுமதி உண்டுன்றதால இந்த ஐ வந்து 2வது இடத்துல இருக்குது. ஸோ அப்போ என்ற இந்த வழியில் இருக்க இந்த இருக்க 2ஆம் இடத்து மென்ஷன் பண்ணி காட்டுது வந்து இதாக இருக்கும்.
இதே போல் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து கிட்ட 60க்கு மேற்பட்ட பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது. இன் ஃபியூச்சரில் இதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்கண்டா வந்து ஒரு வகையான சொல். அந்த சொல்லை வந்து நம்ம நேரடி அடையாளப்படுத்துறதை விட ஒரு வகையான வேரியபிள் கொடுத்து அடையாளப்படுத்துவோம். அப்போ தான் நல்ல செய்கிற செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இலகுவான முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அதில் வந்து பூஜ்ஜியத்துக்கும் பெறுமதி உண்டு. 0 போட்டோம்னா வந்து அதில் வந்து முதலாவது வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணப்படும். ஸோ அதே போல் ஒவ்வொரு நம்பர்ஸ் கூட அடுத்தடுத்த டிஜிட் வர மாதிரி இருக்கும். இதை தொடர்ச்சியாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை, see you.